ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சை மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு வகையான பச்சை மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான பச்சை மிளகா. பச்சை மிளகா வந்து அந்த செடி வந்து என்னோடய ஹைட் வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு செடி தான் வச்சுருக்கோம். செடியில் எடை இல்லாமல் காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குடும்பத்துக்கு ஒரு செடி வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லெவலுக்கு காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் முன்னாடியே உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து போடலான்னு பார்த்தேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா என்னென்னு தெரியல. இது ஒரு விதமான பச்சை மிளகாய மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்னா, நம்மளோட குண்டு பச்சை மிளகா இருக்குங்களா, அது மாதிரியும் இல்லை, நீல பச்சை மிளகா மாதிரியும் இல்லை. ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குண்டாகவும் இல்லை, நீளமாகவும் இல்லை. ஒரு பச்சை மிளகா போட்டோம்னா ஒரு குழம்புக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு காரம். அவசரப்பட்டு நேற்று சட்னிக்கு ஒரு பச்சை மிளகா போட்டுட்டேன். காரம் யாருமே சாப்பிட முடியல. அந்த லெவலுக்கு காரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அரை முடி தேங்காய்க்கு வந்துட்டு ஒரு பச்சை மிளகா போட்டோம்னா வேலை முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். செம்ம காரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குடும்பத்துக்கு ஒரு செடி வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் 4 கிலோ கிட்ட பொரிச்சிருக்கிறோம். எல்லாம் பொரித்து அத்தை வந்து விற்றுட்டே வந்துடுவாங்க. அந்த லெவலுக்கு வந்தது. 4 கிலோ பச்சை மிளகா பொரிச்சிருக்கிறோம். அது இனிமேல் வந்து நம்ம வீட்டுக்கு வச்சுக்கலாம், காய வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் பச்சை மிளகா யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் அவ்வளோவா பச்சை மிளகா யூஸ் பண்ண மாட்டோம், சூடு பிடிச்சிக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் மேக்ஸிமம் வந்து குழம்புக்கு 1, 2 போடுவோம், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே வரமிளகா தான் யூஸ் பண்ணுவோம், காய்ந்த மிளகா தான் யூஸ் பண்ணுவோம். இந்த பச்சை மிளகா வந்து ஆக்சுவலாக அத்தைக்கு வந்து எங்கேயும் கிடச்சதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மிளகா செடி தான் வந்தது. 4-5 விதை போட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு செடி தான் வந்தது. செடி என்னோடய ஹைட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செடியில் வாதுலையும் வந்துட்டு அவ்வளோ பச்சை மிளகா இருக்குது. ஒரு டைம் பொரிச்சோம்னா கண்டிப்பாக 1 கிலோ 1.5 கிலோ அந்த மாதிரி நிறையா தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒவ்வொரு வாதுலையும் எப்படியும் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம பொரிச்சிக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ காய் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மூப்பானா அடுத்த சைடு ரெடி ஆயிடுது. அந்த மாதிரி ஒவ்வொரு வாதலையும் காய் வந்து இடையில்லாமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆக்சுவலாக வந்து இது செடிகளுக்கு நடுவில் இருக்கிறதுனால சுற்றி என்னால் போய் எடுக்க முடியல. ஒன் சைடாக இருந்து தான் என்னால் எடுக்க முடிஞ்சது. அதை சுற்றி வந்து நிறைய செடி, தக்காளி செடி அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கிறதுனால என்னால் உள்ளர போய் எடுக்க முடியலை. அரசாணிக்காய் செடிலாம் படர்ந்துருக்குது, அதனால் எடுக்க முடியல. பக்கத்துலேயே மஞ்சள் வச்சுருக்காங்க, துளசி செடி எல்லாமே இருக்குது. அதனால் உள்ளர போய் என்னால் எடுக்க முடியலை. ஒன் சைடாக தான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். செடி காய்கள் வந்து அவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காரம் இருக்காதுன்னு நினச்சேன். ஓப்பன் பண்ணால் இதில் வந்து சீட் வந்து ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் மட்டும்தான் நீளமாக சீட்ஸ் இருக்குது உள்ளர. மற்றபடி நம்ம பஜ்ஜி மிளகாய் யூஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி கூடு மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது உள்ளர. ஆனால் காரம் தீ பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் நம்பவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் பஜ்ஜி மிளகா மாதிரி இருக்கும், காரம் கம்மியாக இருக்கும், பஜ்ஜிலாம் செய்யலாம் அப்படின்னு நான் ஒரு தாட்டில் வந்துட்டு ஒரு மிளகா பொரித்து சட்னி வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக சட்னிக்கு தான் வச்சு அரைச்சேன். அப்போ காரம் பிடிச்சிருச்சு. யாருமே சாப்பிட முடியாத லெவலுக்கு காரம். எங்கள் வீட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து நான் தான் காரம் அதிகம் சாப்பிடுவேன். என்னை விட எல்லாமே காரம் கம்மி தான். மதுரை சைடு எல்லாமே காரம் நிறையா சாப்பிட்றதுனால நான் காரம் நல்லா சாப்பிடுவேன். கோயம்புத்தூர் சைடில் வந்துட்டு காரம் வந்து அளவு தான் போல், என்னென்னு தெரியல. எங்கள் ஃபேமிலியில் வந்து காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அப்புறம் பாப்பா தம்பியெல்லாம் இருக்கிறதுனால நான் வந்து மேக்ஸிமம் வந்து காரம் கம்மியாக தான் போடுவேன், இல்லைனா சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி காரமான மிளகா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மிளகா வந்து நான் பார்த்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வரும்போது வந்து ஒரு மாதிரி பர்பிள் கலரில் வந்து அந்த மிளகா வந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். மிளகா ஸ்டார்டிங்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போக 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 அப்படியே சின்னதுலேருந்து அப்புறம் க்ரீன் கலராக மாறுது. மறுபடியும் பெருசான உடனே அந்த பர்பிள் கலரே வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செம்ம அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். மிளகாயே பார்க்குறதுக்கே, செடியை பார்க்குறதுக்கும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. இலையெல்லாம் நல்லா கத்தி கத்தியாக, அகலமாக கத்தி கத்தியாக அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. ஆனால் இதோட விதையெல்லாம் எடுத்து வைக்கணும்னு எனக்கு ஆசை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு நிறையா நம்ம வந்து வயல்கள்லாம் போட்டோன்னா நல்ல வருமானத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே நிறையா மிளகா வருது. ஒவ்வொரு செடிக்கும் நல்லா ஹைட்டாகவும் வளருது. ஒரு செடிக்கே நம்ம பொறிச்சோம்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் தான் பொரிக்கிறோம். ஆனால் டெய்லி நம்ம வீட்டு யூஸ்க்கும் பொரிச்சிட்டே தான் இருக்கிறோம். ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் பொரிக்கும்போது கண்டிப்பாக 1 கிலோ கண்டிப்பாக வந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் 4 கிலோ பொரிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வாட்டியும் அத்தை எடை போடுவாங்க, 1 கிலோ கிட்ட வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ காய் வருது. உங்கள் ஊரில் எல்லாம் இந்த மாதிரி மிளகாய் இருக்குதா, இல்லை நான் தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்துருக்கேனா, நீங்களும் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா? ஏற்கனவே பார்த்தவங்க வந்து இந்த மிளகாயோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த மிளகாயோட நேம் இது வரைக்குமே தெரியல. அத்தைக்கும் தெரியல தான் சொன்னாங்க. யாரோ ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி தான் வச்சாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு.
ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து திஷ்டி மிளகா அந்த மாதிரி என்னென்னமோ சொல்லிகிட்டே வந்தாங்க. நான் அது இல்லை. திஷ்டி மிளகா வந்து பிளாக் கலர்லாம் இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ். அந்த மிளகாய் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. நான் அத்தை பார்த்துருக்குறாங்களாமா அந்த மிளகா. இது வந்து அந்த மிளகாயும் இல்லை. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய மிளகாய் கேள்விப்பட்டிருக்கேன். வானம் பார்த்த மிளகா, சீனி மிளகா அந்த மாதிரி நிறையா அத்தை வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு உங்களுக்கு எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் இந்த மிளகா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டேன். நீங்கள் நினைக்கலாம் இது மிளகாய் செடியெல்லாம் ஒரு வீடியோன்னு எடுத்து போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனால கூட எடுத்து போட்டேன். எனக்கு இயற்கை ரொம்ப பிடிக்கும், செடிகள் அந்த மாதிரிலாம். அதனாலேயும் நான் மேக்ஸிமம் வந்து ஒவ்வொரு செடியாக எடுத்து எடுத்து உங்கள்கிட்ட போட்டுட்டு தான் இருக்கிறேன். தெரிஞ்சவங்க எக்ஸ்ட்ரா தெரிஞ்ச விஷயத்த எனக்கு சொல்லுங்கள். தெரியாதவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நான் வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி மிளகாய் இருக்குங்கிறதுக்காக. எனக்கு இது வரைக்கும் யாரும் இது மாதிரி சொல்லலை. அதனால் வந்து நான் எங்கள் வீட்டில் இருக்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய் செடியெல்லாம் எடுத்து வீடியோ போடுறீங்களாக்கா அப்படின்னு நினைக்கலாம். மிளகாய் செடி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் உங்களுக்கு எடுத்து போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நிறையா மிளகா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இடம் இல்லாமல் இப்போ தான் பொரித்தோம். பிஞ்சு மட்டும்தான் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ தான் அத்தை வந்து பொரிச்சிட்டு போனாங்க. நான் பொரிச்சதை உங்களுக்கு வீடியோ எடுத்து போடலான்னு பார்த்தேன். அதுக்கெலாம் போயிட்டாங்க. அத்தை வந்து சும்மா சும்மா திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து எடுத்து போடுவியா, உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படி சொல்லலாம் திட்டுவாங்க. நான் எனக்கு இது பிடிச்சிருக்கு. அதனால் வந்து நான் எடுத்து எடுத்து போட்டுகிட்டே தான் இருப்பேன். அவங்க இல்லாத போது தான் மேக்ஸிமம் எடுப்பேன். இருக்கும்போது எடுத்தேன்னா ஏதாவது சொல்லுவாங்க. உனக்கு ஒரு வேலையே இல்லையா, செடிகள் இதெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்க, போய் வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் பாரு, பிள்ளையில இருந்தால் பாரு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால் எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் வந்து அவங்க எல்லாரும் போது தான் நான் வீடியோவை மேக்ஸிமம் எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தான் தெரியுமில்ல எல்லோரும் எப்படி திட்டுவாங்கன்னு எப்படி பேசுவாங்கன்னு. அந்த மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் போயிட்டுருக்குது. அம்மா வேலைக்கு போன பின்னாடி பாப்பா தம்பி கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. அந்த டயத்தில் போயிட்டு நான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுத்து எடுத்து உங்களுக்கு போடுறேன். காட்டுக்குள்ளே போகிறதா இருந்தால் ஈவினிங் பாப்பா தம்பியை கூட்டிகிட்டு தான் போக முடியும். தம்பி இன்னும் நடக்க ஆரம்பிக்கலை. பாப்பா வந்து நடப்பா நல்லாவே. ஸோ அதனால் பாப்பாவை கூட்டிகிட்டு தம்பியை தூக்கிட்டு நான் போயிட்டு உள்ளார போய் நாங்கள் நல்லா பார்த்துட்டு வருவோம். வீடியோஸ் இருந்தால் எடுத்துகிட்டு வருவோம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.